வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக பாஜக தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போறாரு அப்படின்னு சில தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ள இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் பல ஊடகங்கள் பாஜக பத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. 267 கிலோ தங்கம் சென்னை ஏர்போர்ட்ல இல்லீகலா கடத்தப்பட்ட தங்கத்தை பிடிபட்டிருக்கு. யார் இந்த தங்கத்தை கடத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுல முக்கியமான ஒரு நபரா இருக்கக்கூடிய பிருத்வி அவர்கள் தான் கடத்திருக்காங்க. இந்த பிருத்வி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் பல செய்திகளை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. யார் இந்த பிருத்வி? இந்த பிருத்விக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த 267 கிலோ கடத்தப்பட்ட தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல யார் இந்த பிருத்வி? யார் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவோட வார் ரூம் பொறுப்புல முக்கியமான ஒரு நபர். அது மட்டும் இல்லாம தமிழக மாணவர் அமைப்பிலையும் மிக முக்கியமானவர். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களால் எக்ஸ் தளத்துல பின்தொடரக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான நபர் தான் இந்த பிருத்வி. இவர் எப்படி இந்த கடத்தல்ல ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிருத்வி அவர்களுக்கு நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடிய சபீர் அலி அப்படிங்கிறவருக்கு சென்னை ஏர்போர்ட்ல ஒரு கடையை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த கடையை வாங்கி கொடுக்கறதுக்கு பிருத்வி அவர்கள் தான் ரொம்பவே வணக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த கடையை வாங்கி கொடுத்துட்டு ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய இந்த கடையை பயன்படுத்தி நகையை கடத்தக்கூடிய ஒரு ஸ்பாட்டா இந்த கடையை பயன்படுத்தியிருக்காங்க. சரி, சென்னை ஏர்போர்ட்ல நடக்கிறது, ஏர்போர்ட் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்கு கீழே தானே இருக்கும். அப்போ கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். ஆனா இந்த சென்னை ஏர்போர்ட்டை பிரைவேட் செக்டாருக்கு 3ஆம் தர கான்ட்ராக்ட்ல முன்னாடியே கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த சென்னை ஏர்போர்ட்டை பிரைவேட் செக்டாருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் தான் ஏர்போர்ட்ல தான் இந்த தங்க கடத்தல் நடந்திருக்கு. பிருத்வி அவர்கள் எப்படிதான் இந்த ஏர்போர்ட்ல இப்படி ஒரு கடையை அவரோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய சபீர் அலிக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு அப்படிங்கிறத தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால ஒர்க் பண்ணக்கூடிய அதுல இருக்கக்கூடிய ஹெட்டா இருக்கக்கூடிய செல்வநாயகத்துக்கிட்ட லாபி பண்ணி தன்னோட நண்பருக்கு ஏர்போர்ட்ல ஒரு கடை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி கொடுத்திருக்காரு பிருத்வி அவர்கள். ஏர்போர்ட்ல இருக்க அந்த கடையோட பேர் தான் ஏர் ஹப். இந்த ஏர் ஹப் கடையில விமானத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய தங்கத்தை இந்த இடத்துல இருந்துதான் கைமாற்றக்கூடிய ஒரு இடமா பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி இந்த இடத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து யாராச்சும் தங்கத்தை கடத்திட்டு வரக்கூடிய அந்த நபர் கிளியரன்ஸ் எல்லாம் ஏர்போர்ட்ல இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நேரா ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ல போய் ஒரு இடத்துல பதுக்குறாங்க. இந்த ஏர் ஹப்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் நேராக அந்த டாய்லெட்டை போய் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தங்கத்தை எடுத்துட்டு இந்த இடத்துல கைமாற்றக்கூடிய ஒரு இடமா அந்த ஏர் ஹப் அப்படிங்கிற இந்த கடையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியில அந்த நகையை எடுத்துட்டு போய் விற்கிறாங்க. இதுதான் இவங்களோட ப்ராசஸாக இருந்திருக்கு. ஏர்போர்ட்ல கடை வச்சிருக்கவங்க தங்கத்தை கடத்துறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. நகை கடத்துறவங்க தங்கத்தை கடத்துறவங்களுக்குனே கடை வச்சு கொடுத்திருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தா, பிஜேபியில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய பிருத்வி அவர்கள். பிருத்வி அவர்கள் பாஜகவில் முக்கியமான நபர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனா அண்ணாமலை அவர்களுக்கும் இவர் ஒரு நெருங்கிய நண்பரா இருக்காரு. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போறேன் அப்படின்னு சொல்றது பல சந்தேகத்துக்குரிய கேள்விகளை எழுப்புது. அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்கே, இது யாருக்குமே பாஜகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூலை 7ஆம் தேதி பாஜகவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய கல்யாணராமன் அவர்கள் தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஏற்கனவே பதிவிட்டிருக்காரு. என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவோட வார் ரூம்ல முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க தங்க ஸ்மக்லிங் தங்க கடத்தல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ் தளத்துல அவர் பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவீட்டை பாஜகவோட யூடியூபர், பாஜக சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய யூடியூபரா இருக்கக்கூடிய மாரிதாஸ் அவர்களும் இதை பல விதத்துல பரப்புறாரு. ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறமா கல்யாணராமன் அவர்கள் பாஜகவில இருந்து நிரந்தரமா நீக்கப்படுறாரு. திருச்சி சூர்யா அவர்களும் நீக்கப்படுறாரு. கல்யாணராமன் அவர்கள் கூடயே திருச்சி சூர்யா எதுக்கு நீக்கப்படுறாரு அப்படின்னு பல கேள்விகள் வர்றப்போ அதுக்கான பதிலா கட்சி தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தமிழிசை சவுந்தரராஜன் முக்கிய பொறுப்புல, அதுவும் மூத்த தலைவரா இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனை பத்தி அவதூறா பேசுறாரு, அவங்கள பத்தி பல இன்டர்வியூஸ்ல தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லி இந்த பதவி கட்சியில இருந்து நீக்கிறோம், திருச்சி சூர்யா அவர்களை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதை திருச்சி சூர்யா அவர்கள் கிட்ட கேட்கிறப்போ என்ன சொல்றாருன்னா, டார்கெட் கல்யாணராமன் அவர்கள் தான், இதுல சும்மா பகடக்காயா என்ன பயன்படுத்திக்கிறாங்க, ஏற்கனவே பாஜக கட்சியில இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராமன் அவர்களை நீக்கணும் அப்படிங்கிறப்போ இவங்க கூட இவங்களை மட்டும் நீக்க கூடாதுன்னு சொல்லி தான் என்னையும் சேர்த்து நீக்கிறாங்க, அப்பவும் நான் பகடக்காயா பயன்படுத்தப்பட்டேன், இப்பவும் என்னை அப்படிதான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவரே நேரடியா பல நேர்காணல்ல தெரிவிக்கிறார்.
வைக்கிறாரு. ஸோ இது மூலமா கல்யாணராமன் முன்னாடி அவர் பதவி நீக்கம் கட்சியிலிருந்து நீக்கப்படுறப்போ கல்யாணராமன் எதுக்கு நீக்கப்படுறாரு அப்படின்ற கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறமா கல்யாணராமன் இதற்காக தான் நீக்கப்படுறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கல்யாணராமன் அவர்களை கட்சியில இருந்து அண்ணாமலை அவர்கள் தான் நீக்கினாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப கல்யாணராமன் அவர்களை இந்த தகவலை வந்து வெளிக்கொண்டு வந்துட்டாரு, இந்த தகவலை எக்ஸ்தலத்துல பதிவிட்டுட்டாரு அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவரை கட்சியில இருந்து நீக்கியிருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது. அப்போ அப்படி அதுக்காக நீக்கியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த கடத்தலை பத்தி தெரிஞ்சிருக்கு. கட்சியில் இருக்கக்கூடிய கல்யாணராமன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க பட்சத்துல அண்ணாமலை அவர்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்போ இவருக்கும் அந்த கடத்தலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இந்த கேஸ் வந்து இப்போதான் தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சு இப்போ 9 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மீதும் பல சந்தேகங்கள் பல கேள்விகள் இருக்கக்கூடிய காரணத்தினால அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு இடி விசாரிக்குமா விசாரிக்காதா, பிருத்வி அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா இல்லையா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி இவ்வளவு கேள்விகள் வரக்கூடிய இந்த டைம்ல அண்ணாமலை அவர்கள் லண்டன் போக போறேன் அப்படின்னு சொல்றது இன்னுமே பல சந்தேகத்துக்குரிய கேள்விகளை எழுப்புது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அண்ணாமலை அவர்கள் இந்த கேஸ்ல விசாரிக்கப்படுவாரா, பிருத்வி அவர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்குமா இல்லையா, இந்த கேஸ் எப்படி முடிவடைய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.